Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோவில் மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் கொலுவை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆரியபுரமில் இருந்தபோது எப்போவுமே கொலு நாளில் எப்படியுமே போயிடுவேன் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு. இப்போ இங்கே வந்த பிறகு ரொம்ப போக முடியல. இந்த வருஷம் கட்டாயம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோலாகலமாக இருக்குது. இப்போ நம்ம போய் கோவிலில் நான் என்னென்ன பார்த்தேன், அவங்க எப்படி கொலு வச்சுருக்காங்கங்கிறத பார்ப்போம். இதுதான் வந்து கபாலீஸ்வரர் கோயில் மெயின் கோபுரம். அது வழியாக தான் நம்ம உள்ளே போனோம். அன்னம் ஷாப்பில் தீபாவளி பலகாரங்கள் ரெடி ஆயிடுச்சு. தேங்குழல் மாவு, அதுக்கு இந்த வருஷம் எள்ளு பேக்கெட் கூட போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முள்ளு முறுக்கு மாவு, மாவுருண்டை மாவு, ரவா லட்டு மிக்ஸு, கவுனரிசி தேன்குழல், ரிப்பன் பக்கோடா. இந்த வருஷம் வந்து ரிப்பன் பக்கோடாவும் கவுனரிசி தேன்குழலும் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கற்பகாம்பாள் சந்நிதி கோபுரம். பாருங்கள், கற்பகாம்பாளில் பார்க்குறதுக்கு இங்கே வரைக்கும் க்யூ நிற்குது. ரொம்ப பெரிய க்யூவாக இருந்தது. அதனால் நாங்கள் கொலுவை பார்த்துட்டு வெளியிலேருந்தே சுவாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். பாருங்கள், இது கொலு மண்டபத்தில் கற்பகாம்பாள் கொலு இதில் வீற்றிருக்கிறாங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம். நாங்கள் போன அன்னைக்கு இது ரிஷப வாகனத்தில் இருக்கிறதா போட்டிருந்தாங்க. இது அம்மனுடைய ஜடையில் வந்து பழங்களெல்லாம் கூட இருந்தது. இந்த ஜடை அலங்காரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்கே நிறைய பேர் வருவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கொலு மண்டபம் இருக்குது. அங்கே இந்த மாதிரி பனிலிங்கத்தில் சிவன் இருக்க மாதிரி போட்டுட்டு கீழே வந்து காய்கறியிலேயே கொலு மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள், கோலம், காய்கறி, பழங்கள் எல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோரும் நின்று பார்த்தாங்க. நிறைய கூட்டம். 2 வருஷமாக கொரோனா இருந்ததுனால யாரும் ரொம்ப கோவிலுக்கெல்லாம் போய் இந்த மாதிரிலாம் பார்க்கல இல்லையா. அதனால் இந்த வருஷம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. நல்லா அழகாக கொலு வச்சுருந்தாங்க. பாருங்கள், நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம அம்மன் சன்னதிக்கு போகிற வழியிலேயே நம்ம வீட்டில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொலு வச்சுருந்தாங்க. இது கொலுவில் வந்து 7 படி வச்சுருந்தாங்க. நான் எங்கள் வீட்டில் முன்னாடி வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொம்மைகள் எல்லாம் கூட நான் இங்கே தான் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ வந்து என்னோடய சிலைகளையும் வச்சுருந்தாங்க, சுவாமி சிலைகளை. இப்போ பார்த்தேன், அது எனக்கு ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால ரொம்ப பார்க்க முடியல. பாருங்கள், எவ்வளோ அழகாக கொலு வச்சுருக்காங்க. 7 படியிலையும் அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா அஷ்டலக்ஷ்மி பாருங்கள் அப்படி வச்சுருக்காங்க. கல்யாண செட்டு வச்சுருக்காங்க. செட்டியார் அவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. சாய்பாபா இருக்கார். அப்புறம் பக்கத்தில் வந்து காஞ்சி பெரியவங்க அவங்களுடைய படங்களையும் 7 படிகளையும் வச்சுருந்தாங்க. நம்ம கொலு பொம்மைகள் வந்து வாங்கிட்டு போய் அங்கே கொடுத்தாலும் வாங்கி வந்து வைக்கிறாங்க. நாங்கள் போன போதே ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து கூட கொடுத்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே பூக்கோலம் போட்டிருந்தாங்க. பூவால் ரங்கோலி அந்த கோபுரம் நடுவில் வச்சுட்டு அதை சுற்றிக்கும் பூக்களால் அழகாக போட்டிருந்தாங்க. அது யார் போட்டதுங்கிற பேர் கூட அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் சாயந்தரம் போனதுனால பூக்கள் கொஞ்சம் வாடி இருந்தது. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் வில்வ மரத்துக்கு கீழே சிவன் இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. இது அப்படி இங்கெல்லாம் மண் தண்ணியுமா இருந்தது. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து முருகர் சந்நிதி. இங்கே நேராக போனால் தான் கற்பகாம்பாள் சந்நிதி. சைடில் ரைட்டில் போனோன்னா சிவன் சந்நிதி. அங்கே எல்லாமும் நிறைய கூட்டம், க்யூவில் தான் விட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. அப்படி வெளியில் நின்று நல்ல சிவனும் தெரிஞ்சாங்க, கற்பகாம்பாளும் தெரிஞ்சாங்க. பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தோம்.
சுற்றி வந்த அந்த சைடில் தான் வந்து கற்பகாம்பாள் இது வந்து அவங்களுடைய கோபுரம். இங்கே வரைக்கும் இருக்குது பாருங்கள் க்யூ. அதனால நாங்கள் அப்படி வந்துட்டோம். அங்கே தெரியறது வந்து கச்சேரிகள் நடக்கிற அந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. கொலு சமயத்தில் ஒவ்வொரு நாளும் வந்து கச்சேரிகள் நடக்கும். ஒரு மணி நேரம் பாட்டு கச்சேரி, பரதநாட்டியம் அந்த மாதிரி நிறைய நடக்கும். அது வந்து இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க போய் உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் நாங்கள் முன்னாடி பக்கத்தில் இருந்தபோது அதெல்லாம் நாங்கள் போய் பார்ப்போம். நல்லாயிருக்கும். டான்ஸ் எல்லாம் வந்து பரதநாட்டியமெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் அப்படியே ரோட்டில் இருக்க கொலுவையும் பார்க்க வந்தோம். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரோட்லேயும் அவ்வளோ அழகாக இருந்தது பொம்மைகள். ஏன்னா 2 வருஷமாக ரொம்ப இந்த மாதிரிலாம் வியாபாரமே பண்ணாததுனால இந்த வருஷம் சூப்பராக இருந்தது. புது புது பொம்மைகளாக கலர்ஃபுல்லாக இருந்தது பாருங்கள். இதுவே அப்படி நல்ல குருவாக இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் உள்ள கோவிலில் பார்த்துட்டு அப்படியே வெளியில் பார்த்தோம். ஆரியபுரமில் இருக்கிறச்ச நானாக கூட சில சமயம் அங்கே போய் இதெல்லாம் பார்ப்பேன். முன்னாடியே வாங்கிறதுக்கும் போவேன் சில பொம்மைகளெல்லாம். இங்கே வந்த பிறகு ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால போக முடியல. இது பாருங்கள் கல்யாண செட்டு தான் இந்த தடவை நிறைய வச்சுருந்தாங்க. பந்தி போட்டு சாப்பாடு, இங்கே கல்யாணம், அங்கே ஜானவாசம் பாருங்கள் காரில். அப்புறம் இந்த கோமாதா சிலை சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த கண்ணன் சிலை அப்படி ஆள் உயரமாக இருந்தது. அதோட விலை கூட 10,000 எவ்வளவோ சொன்னாங்க. பள்ளி கொண்ட பெருமாள் பாருங்கள், ஸ்ரீரங்கம் பெருமாள். அப்புறம் இந்த தடவை வந்து இந்த கும்பகர்ணன் இதுதான் நிறைய 2-3 பேர்கிட்ட பார்த்தேன். இவங்கக்கிட்ட பொம்மைகள் எல்லாம் ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுவும் கண்ணன் சிலை ரொம்ப அருமையாக இருந்தது. அன்னம் ஷாப்பில் தீபாவளி பலகாரங்கள், அதாவது ரெடிமிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்கள் வெப்சைட்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் கடைசி நிமிஷத்தில் வந்து ரஷ்ஷில் ஆர்டர் பண்ணாமல் முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாவெல்லாம் வந்து 6 மாதம் வரையும் கெடாமல் இருக்கும். ஹாப்பி தீபாவளி. பாருங்கள், இந்த தடவை நிறைய தீம்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் கல்யாண செட்டு தான் எல்லார்கிட்டேயும் நிறையா இருந்தது. இதில் வந்து நிறையா இருக்குது பாருங்கள். இந்த அப்புறம் சொன்னேன் பாருங்கள், இந்த கும்பகர்ணன் தான் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. சிலர்கிட்ட வந்து கும்பகர்ணன் சும்மா தூங்குற மாதிரி இருந்தது. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அவர் மேலே நிறைய ஆளுங்கள்லாம் ஏறுற மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். ஏணி வச்சு ஏறி அவர் மேலே எல்லாம் நடக்கிற மாதிரிலாம் இருந்தது. அவ்வளோ ஒன்றுமே தெரியாமல் அவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு பாருங்கள். எவ்வளோ 3-4 பேர் அவங்க மேலே ஏறி உட்கார்ந்துருக்க மாதிரிலாம் இருந்தது. அது எவ்வளோன்னு நான் விலை கேட்கல, ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் மேலே ஃபஸ்ட் ரோலையும் நல்லா சுவாமி சிலைகள் எல்லாமே எல்லார்கிட்டேயுமே இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.